அட்டகாளி 8 பேரும் அதிபதியா முப்பிடாதி நாகலோகம் பிறந்தவாளா அந்த நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் தெய்வத்திரு கலசத்துல என் தேவி வந்து பிறந்தவளா அம்மம்மா தெய்வத்திரு கலசத்துல கடலுக்குள்ள வெண் பிறக்க கையில வரம் பிறக்க வேம்பை பிறவி செய்தார் விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறந்த போது ஒப்பிடாதி விளையாட பெண் பிறந்தார் அம்மா விளையாட சூலத்தை தாம்பிரவி செய்தார் சுரணகிரி மேடையில சூழ வந்து பிறந்த போது சொல்லி விளையாட பெண் பிறந்தார் அப்பறைய விரைவி செய்தார் அவளுக்கு கண்ணனூறு மேடையில கப்பரை பிறந்த போது காளிமார்கள் தான் ஓதித்தார் உனக்கு பிறந்துதம்மா உனக்கு அவளுக்கு உத்திராஜ பூமியில தாயே உத்திராஜ அவா உடுக்கிலையும் குலவருப்பா முப்பிடாதி சந்தன மாரியம்மா உச்சியணி மகாள் துக்கையம்மா பார்வதியா களக்குடி நகரத்தில காளிமார்கள் பிறந்த போது ஆண்டவம் பகவானும் வேண்டிய வரங்களெல்லாம் வேண்டிய விருப்பமோட பிறவி செய்தார் அவளுக்கு விருப்பமோடு கோல நல்ல சடையழகு கோவாளந்தங்கை அம்மா அப்போ சடையழகு ஹரிராமன் தங்கை அம்மா நீல சடையழகு நிறமறந்தான் தங்கை அம்மா அட்டகாளி 8 பேரும் 5 சடை கொஞ்சி வர ஆவ அழகு சடை மின்னி வர 5 சடை கொஞ்சி வர அட்டகாளியர்கள் 8 பேர்களும் நாகலோகத்துல நாகராஜாவுக்கும் நாககன்னைக்கும் குழந்தையாக பிறந்தார்கள். இவர்களை தேனெடுத்து வந்து 8 மக்களையும் ரொம்ப திரேகத்திடமாக வளர்த்தார்கள். சரி, யார் வளர்த்தா? நாகராஜனும் நாககன்னியாளும். ஆமாங்க விடாது. நாகராஜனும் நாககன்னியாளும் குழந்தைக்கு அமிர்தத்தை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பார்வதியால் பார்த்தார், என்னைக்கு நாகலோகத்திற்கு நம்ம வரம் கொடுக்க சென்றோமோ அன்றையில இருந்து நாம் படி இழந்ததும் இல்லை. நீங்க உலகமெல்லாம் சென்று படி கொடுத்ததும் இல்லை. இன்றைக்கு படி இழந்து வாங்கள் என்று பார்வதாதேவி அருண உதயத்திலே ஆண்டவன் பகவான் கையிலே படி கொடுத்தாள். இறைவன் பகவான் படியை வாங்கி ஈரீழ உலகமெல்லாம் படி இழந்து அம்மா காளியர்களுக்கும் படி இழக்க வருகிறார். முப்படாதி அம்மா, சந்தனமாரி, உச்சினி மாகாளி, துர்க்கை பார்வதி, ஆக மொத்தம் அவ அக்கா தங்கச்சி 8 பேர். இவளை பார்த்தா அவளை பார்க்க வேண்டாம், அவளை பார்த்தா இவளை பார்க்க வேண்டாம். ஆமா, 8 பேரும் எப்படி இருக்கா? 8 பேரும் அச்சில வார்த்தை அச்சு பெண்ணா இருக்கா. ஆமா, அச்சில வார்த்தை சில அச்சு பெண்கள் மாதிரி இருக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கும் பாருங்க, கல்லுல ஒரு சிலையை வகுக்கிறான்னு சொன்னா அதுக்கு கண்ணு, மூக்கு, செவி, வாய், வயிறு வைத்து அந்த சிலையை வண்ணம் போல் திட்டுவார்கள். ஆமா, அப்ப அந்த சிலையை பார்க்க எப்படி இருக்கும்? இருக்கும், வலுவழுன்னு இருக்கும்.
பார்ப்பவருடைய கண்ணுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அம்மா காளிமாருடைய சிவபெருமான் அழகை கண்டு ஏப்பா இவ இப்பயுமே இப்படி அழகா இருந்தாலும் இப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாள, நாளை ஒரு காலத்துல அவ எப்பேற்பட்ட அழகாக இருக்க மாட்டா அப்படின்னா அழகை கண்டு சிலுசிலுத்த ஆண்டவன் ஆதி கைலாச வாசலுக்கு வாரார். சரி, கைலாச வாசல்ல வந்து பார்வதி அவ என்ன பணிவிட செய்யணுமோ அவருக்கு வேண்டிய உபச்சாரம் பண்றா. இவர் சாப்பிட்டுட்டு செவனேன்னு இருக்க வேண்டியதான ஐயா. இவளை பாப்பாரோ சிரிப்பாரோ எவளை பார்வதிய ஏன் அப்படி சிரிக்காரு? இவன் ஏக்கத்துல சிரிக்காரு. இந்த 8 பேர் இருக்கா பத்தியா, இவ ஏக்கத்துல அவர் சிரிக்காரு. இவ ஏக்கத்துல உப்படாதி அம்மா உச்சினி மகாளி துர்க்கை பார்வதி சந்தன மாறி அழக மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மகத்துவமா உதடு மொத்தம் அவருக்கு சிரிச்சிச்சு. சரி, அப்ப உதடு சிரிச்ச உடனே உமா மகேஸ்வரி சந்தேகம் கொண்டா. ஆஹா காலமெல்லாம் இப்படித்தானே கடவுள் நாமளை நினைத்திருக்கின்றார் என்று மனதுக்குள்ளே நினைத்து ஆண்டவன் பகவானானவர் அம்மை பார்வதியை பார்த்து சிரித்தவுடனே சக்தி என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஆண்டவேனே பகவானே பகவான் ஆண்டவேனே பகவானே சிரித்த விவரம் என்ன சிவபெருமானை சொல்லும் ஐயா கண்டு சிரித்ததென்ன நீர் சிரித்ததன் என் கடவுளே சொல்லும் ஐயா. என்று பார்வதியா கேட்ட போதும் அந்த பகவானோ யாது சொல்வார் தாயத்தாந்தான அழகி என்றோ தன் மனதில் எண்ணாதம்மா நீ ஒருத்தி அழகி என்று அழகி என்று ஓ மனதில் எண்ணாதம்மா பார்வதி ஓ மனதில் எண்ணாதம்மா நீ அழகி என்று தங்கைமார்கள் 8 பேரும் அழகுல சிறந்தவதான் அவ அமுஷத்துல உயர்ந்தவதான் கூடாதே அழகு போல உலகில் யாருமில்லை சந்தன மாறி அழகு போல தான் உலகில் யாருமில்லை உச்மகாளி அழகு போல உலகத்துல யாரும் பார்வதிய அழகு போல பார்வதிய அழகு போல பாருலகில் யாரும் இல்லை. பார்வதி நீதான் அழகி 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 அழகின்னு உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பீத்தாத. என்ன அழகு நீ? ஒண்ணுல இருந்து உன் தங்கச்சி இருக்கா பாரு 9 மடங்கு அழகா இருக்கா. ஆமா கொள்ளை அழகு கொட்டி கிடக்கு. மூக்கு மொழியும் முத்தாறு அம்மாளா இருந்தா அதுக்கு தக்கன ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு நடப்பாங்க, ஒரு உட உடுத்துவாங்க, சைசத்தான் நடப்பாங்க. அதனாலே பாருங்க அழகுலையும் சிறந்தவா அமுஷத்திலையும் உயர்ந்தவா கோடி சூரிய ஒளி போலே தோன்றி இருக்கா பார்வதின்னு தான் சொன்னாரு. என் தங்கச்சி என்னிலிருந்து அழகா இருக்காளா? இவாதான் போய் அவளா பிறந்திருக்கா? தன்னை மறந்து பேசுதா, தன்னை மறந்து பேசுதா. அம்மா என்ன பேசுதா? என் தங்கச்சி என்னில இருந்து பெரிய அழகா இருக்காளா? அவ அழக நான் எப்பயுமே பார்க்கணுமுங்க. ஆமா. உடனே ஆண்டவன் பகவான் சொன்னார், பார்வதி அவ அழக போய் நம்ம பார்க்கலாம், தூக்கவும் செய்யலாம்.
ஆமா. ஆனா நாகராஜனும் நாககன்னியாலும் அரவமான பாம்புகள். அப்ப பிள்ளைய நம்ம போய் பார்க்க போவோம், தூக்கத்தான் வராங்கன்னு சீறி படம் எடுத்து நம்மளை தீண்டி விடுவார்கள். அதனால அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாக முடியாது. பார்வதி, நீ வேண்டாமா, என்ன அலைய முடியாது. உங்க அண்ணன் கண்ணனை கூப்பிடுனாரு. சரி, உடனே கபட நாடக சூஸ்திரனை ஆதி பராசக்தியை அழைக்கின்றாள். கபட நாடக பெருமாளோ பார்வதி அழைத்தவுடனே கைலாச வாசலுக்கு வந்தார். பார்வதி, என்னம்மா என்ன கூப்பிட்டியே, என்னதாய் காரணம்? பார்வதி அம்மா தன்னுடைய அழகை காண வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு புள்ள 2 புள்ளனா தூக்கிட்டு வருவோம்மா. 8 பேர் இருக்கா, என்னால தூக்க முடியாது. ஓ மச்சாங்கிட்ட எனக்கு வரத்தை வாங்கி தாயினார். சரி, உடனே சமுத்திர கடற்கரையை தாண்ட அன்னபெருமாளுக்கும் படகு ஒரு வரம். இந்த 8 பேரையும் தூக்கி வைக்க சரி பேழை கூடை ஒரு வரம். ஆமா, பிள்ளையை தூக்கும் போது நாகராஜனுக்கு கோபம் இல்லாமல் இருக்க நாகதாளி வேர் பிரம்பு ஒரு வரம். ஆமா, பாம்பு பிடிக்க வராங்கல்ல அன்னைக்கும் வெளியில பாம்பு பிடிக்க. ஆமா, அந்த வேர் இல்லைன்னா பாம்பு பிடிக்க முடியாது. இந்த அம்மாமார்களை அழைப்பதற்காக வேண்டி 3 வரங்களையும் கோபாலன் வாங்கி கொண்டு 7 கடல் கரை சமுத்திரத்தை தாண்டி நாகலோக அரமனைக்கு வந்தார். வந்து பார்த்தார், கரையாம்புற்று அடிவாரத்துல ஒரு போல கை குழந்தைய ஊந்து விளையாடும் பிள்ளைய உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆமா, பார்த்தார் கண்ணபெருமாள். பார்வதி சொன்னது உண்மையாத்தானே இருக்கிறது. 5ல விளையாததா 50ல விளைய போகுது. இவன் இந்த சின்ன வயசுல இப்பேற்பட்ட அழகா இருக்காள அப்படின்னு முதல்ல அம்மா முப்படாதிய தூக்குதாரு கூடக்குள்ள வச்சுட்டார். பிற சந்தன மாரியம்மா, உச்சினி மாகாளி, துர்க்கை பார்வதி 3 வீட்டு அம்மாளை ஒன்றாக தூக்கி வைத்து காளி, காந்தாரி, கருமாரி, கனகதுர்க்கை, வடக்குத்தி, வடக்கு வாச செல்வி, வட பத்திரகாளி, அம்புட்டு பேரையும் பிறக்கி 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 போட்டாரு கூடையில. அவ 2 பேருக்கும் நாசி உழையுது, நச்சு 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 நச்சுங்க. நம்ம பிள்ளைகளை யாரும் அழிச்சாட்டம் செய்கிறாங்களா? வாங்கத்தான் நாம போவோம் என்று சீரி படம் எடுத்து 2 பேரும் நாகலோகம் வந்தாங்க. வரக்கூடிய தருணத்திலே கண்ணபெருமாள் பார்த்து கொண்டார். 2 பேரும் கோபத்துல வாராவோ, நாமளை தேண்டி விடுவார்கள் அப்படின்னு நாகதாளை பிரம்பெடுத்து நாகமண்ணால் காண்பித்தார்கள். கோபத்தோட வந்தவங்க கோபத்தை அடக்கி கோபாலனை நமஸ்காரம் செய்தார்கள். அடியேனுடைய ஆசிரமத்திற்கு தாங்கள் நீங்கள் வந்தது போதாதென்று 8 பிள்ளைகளையும் வேளக்குடையில பிறக்கி வச்சிருக்கீரு, எங்கேயா கொண்டு போறீரு? அம்மா, ஏ நாககண்ணி, உங்களை போல குழந்தை பிறந்தா நீங்க வளர்க்கலாம். இது என்னை போல் பிறந்திருக்கு குழந்தை. சரி, யார போல? என்னை போல மானிட அம்சமாக பிறந்திருக்கு. அதனால் உங்களால் வளர்க்க முடியாது என்று 2 பேருக்கு வாக்களித்து வரம் கொடுத்து விட்டு அட்டகாளிகள் 8 பேர்களையும் தூக்கிக் கொண்டு அக்ஷதன் கோபாலன் எங்கே வருகிறாரானா? எங்கே வருகிறார்? அந்த அட்டகாளி 8 பேர அட்டகாளி 8 பேர அச்சுதனார் கோபால் சத்தியான முப்பிடார் தங்கை மாரை தூக்கி கொண்டு படகதியில வைப்பாரா, படகதியில நங்குரத்தை கடத்துவாரா. அந்த நங்குரத்தை அப்படி நங்குரத்தை தான் கடத்தி சமுத்திர கடற்கரை தாமோதரன் தானை தாண்டி அக்கா தங்கை 8 பேர அக்கா தங்கை எடுத்து வரார் கோபாலே. அக்கா தங்கை 8 பேர அந்த கைலாச வாசலில காளிமார்கள் 8 பேர வடக்கு கோட்டை வாசலில தங்கை வெளி கையில தங்கை மாறை கொண்டு வைத்தார், தங்கை மாறை கொண்டு வைத்தார். ஆமையா
வாசல்ல கொண்டு வச்சுட்டு மேலக்கோட்டைக்கு வாராரு. அம்மா அம்மா பார்வதி, பார்வதி நீ சொன்ன வண்ணம் போல 8 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டு அம்மா அவன் அழக நீயே போய் பாருனார். பாரு பாரு ஏத்தான் என்ன அத்தானை அழைத்து கொண்டு போனேனானா அவன் மேல ஆதேசப்படுவாரு. அம்மா அதனால அத்தா வேண்டாம் அப்படின்னா அன்னை கண்ணனை கூப்பிட்டு கொண்டு சரி மேலக்கோட்டை வாசலை விட்டு வந்தா வடக்கு கோட்டைக்கு. அம்மா வந்து பார்த்தா 8 பேரையும் கப்பங்கப்பா என்ன அழகு, எத்தனை அழகு! கோடி மலரு, கோடிய மலர்கள் கொட்டிய அழகு போல இருக்கிறார்களே காளிமார்கள். அம்மா அது முப்படாதி பாருங்க, மூக்கும் மொழியும் முத்தார அம்மாளா இருக்கா, முத்தார அம்மாளா இருக்கா. சில பொம்பளைய அழகா இருப்பா, அந்த முகத்துல மூக்கு அவளை கூற கொடுத்துரு சப்பு மூக்காயிரும். அதை போல அம்மாமாருடைய திருவழகை கண்ட பார்வதாதேவி அண்ணன் கண்ணனை அழைத்து கொண்டு வந்து என்ன சொல்லி புலம்புகிறாளானா, அண்ணா கீரைக்குத்தான் சக்கேளாத்தி, கீரைக்குத்தான் சக்கேளாத்தி, இண்டி மாவா முளைத்து இருக்கா, பாதிக்குத்தான் சக்கேளாத்தி, வந்து மாவா பிறந்திருக்கா, நான் பயிரா முளைக்கையில இவ கடையா வந்து முளைச்சா. பழைய கப்பல் வியாபாரம் பழுதுபடாம நாம நடத்தணும். கப்பல் செய்ய, பழுதுபட்ட கப்பலை சீர் செய்ய மரம் பார்க்க காட்டுக்குள்ள வராங்க. இந்த காட்டுக்குள்ள வேத தளபதியார் கீழக்கரைக்கு அப்படி வந்து தேடும் போது காளியர்களை தாவரம் செய்த இடத்துல ஒரு அழகான வேப்ப மரம் வளர்ந்திருக்கிறது. அந்த வேப்ப மரத்தை கண்டார்கள். கருப்பன் செட்டி மூக்கன் செட்டி ஆகிய 2 பேரும் அந்த மரத்தை பார்த்தவுடன் இதுதான் சரியான மரம், கப்பலுக்கும் பாய்மரம் செய்ய இந்த வேப்ப மரம் தான் நல்லது என்று மரத்தை வெட்டுவதற்கு மரத்தை சுத்தி செருக்கி மரத்துக்கு காப்பு கட்டுதாங்க. காப்பு கட்டி அந்த செட்டி மக்கள் 2 பேர்களும் வேண்டி அதற்கு உள்ள சாதனங்களை எல்லாம் நாமல் செய்வோம் என்று என்ன செய்கிறாங்க தெரியுமா? அம்மா மரத்துக்கு தான் காப்பு கட்டி செட்டி மக்கள் 2 பேரும் கருப்பன் செட்டி மூக்கன் செட்டி பொங்கல் அது விடுவார்களா, பொங்கல் விட்டு இறக்கி வைத்து தீபதீபம் கொடுத்து வாழா, தீபதீபம் தீவாரணம் முடிப்பார்களா. காட்டுக்குள்ள யாரு போய் எந்த மரத்தை வெட்டி ஏத்தி வரணும்னாலும் அதுக்கு வேண்டிய காரியத்தை செய்தாதான் மரத்தை வெட்ட முடியும். மரத்தை சுத்தி செரிக்கு மரத்துக்கு மஞ்சளோட வெத்தலை வச்சு காப்பு கட்டி பொங்கல் இட்டு கச்சை கருங்கடாய் வெட்டி பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் மரத்துக்கு போட்டு ஆமா அட்டகாலியருக்கு வேண்டிய பூசைகளை கொடுத்து அதுக்கு அப்புறமா தானே தென்பட போறா. அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கோடாலிக்காரர்களும் கொல்லர்களும் தச்சர்களும் ஒன்றாக புடை சூழ்ந்து நின்று வீசுங்கொப்ப வீசுவாரா, வீசுங்கொப்ப வீசுவாரா, வெட்டுங்கொப்ப வெட்டுவார். மரத்தை சாய்க்கும் போது கொலை மரத்தை கூட வருவதையா சப்பு கூட மரத்தை வெட்டும் போது புலவ சத்தம் கேக்குதையா. மரத்துக்கு கீழே யாரு இருக்கா? அவ தேவதைகள் எல்லாம் உள்ள குத்த வச்சுக்கிட்டு இருக்கு. அட்டகாளி 8 பேரும் கொலை போடுதா, கொலை போடுவே சாமி குலவ சத்தம் கேட்ட போது கேட்ட போது கோடாலிக்காரர்களும் ஒன்றுமே தெரியாமல் வேரோட வேற
வேறாக ஐயா வேறாக வெட்டி சாய்த்தார் வேப்ப மரத்தை செப்பு குடமும் சேர்ந்து வருகுதையா பார்த்தாரே அந்த செட்டி மக்கள் இருவேரும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தோட ஏ மூக்கஞ்செட்டி கருப்பஞ்செட்டி சொல்றாரு கருப்பஞ்செட்டி மூக்கஞ்செட்டி ரெண்டு பேரும் தான் நினைக்காங்க மரத்தை வெட்டி சாய்க்கும் போது வேரோட செப்பு கூட வந்துச்சுலா இவங்க என்ன நினைக்காங்க நமக்கு ஒரு அழகான புதையல் தான் கிடைத்தது என்று சொல்லி அவங்க மட்டில்லாத மகிழ்ச்சியோடு கருப்பஞ்செட்டி அந்த மூக்கஞ்செட்டி மூக்கஞ்செட்டி மகிமையோட அங்க அது செய்வா ஆசையாது தானே கொண்டு செட்டி மக்கள் ரெண்டு பேரும் அந்த செப்பு கூட தன்னதான் அப்படி குடத்தினுடைய மூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு தட்டு தட்டுனாங்கல்ல ஒரு தட்டு தட்டும் போது காளியர்கள் 8 பேரும் அவன் 5 வயது பிள்ளை போல அழகு பிராமண கண்ண போல இருவருக்கும் அம்மா காட்சி தந்தாயே முப்படாதே காட்சியாத அம்மா கொடுப்பாளா கொடுப்பாளா இந்த காளியர்கள் 8 பேரும் கொடுப்பாளா கப்பரைய கையில திருப்பெரம்பா கையில தீரு அம்மா சூலத்தோட அவ சூலத்தோட காட்சியத அம்மா கொடுப்பாளா தந்து செட்டி மக்களை அழைத்தாலே அப்பா செட்டி மக்களே உங்களால் தான் நாங்கள் எல்லோரும் வெளியே வந்தோம் ஆகையால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார்கள் நீங்கள் செய்யும் தொழில் இதை அத்தனையும் நல்ல முறையில் நாங்க பாதுகாத்து வளர்த்து நல்ல சுகம் உங்களுக்கு அளிக்கிறோம் என்று வாழ்வீர்கள் என்று கருப்பஞ்செட்டி மூக்கஞ்செட்டி இருவேர்களுக்கும் வாக்கு கொடுத்து விட்டு அட்டகாளியர்கள் 8 பேர்களும் புறப்பட்டு செட்டி மக்களுக்கு வரம் கொடுத்து விட்டு 8 பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு மாந்திரவாதியை தேடி போய் அந்த மாந்திரவாதி அவன் பிள்ளைகள் அவன் குடும்பத்தை அத்தனை பேர்களையும் தாவரம் செய்த அந்த மாந்திரவாதிய குடும்பத்தெல்லாம் அம்மா கருவெடுக்கா கொடிவாளி கோத்திரத்தை கோத்திரத்தை அழைத்து வாராளே 8 பேரும் கோத்திரத்தை கொடிவளை கோத்திரத்தை அழைப்போம் என்று சொல்லி அம்மா காளியர்கள் அந்த மாந்திரவாதியை அழைத்து விட்டு எங்கே நாம போவோம் என்று
சோழ தேசம் விட்டு கும்பகோணம், மாயாவரம், சிறுகாழி பாதை, திருச்சி நகர் வந்து மானாமதுரை வழியாக திண்டுக்கல் வழியாக அம்மா புறப்பட்டு அந்த மதுரையிலே வந்து வைகை நதிக்கரையிலே தானம் செய்து மாற்று உடை உடுத்தி திருநீர் காப்பு நெற்றியிலே அணிந்து மதுரை வாழ் சொற்கரை எங்க அம்மா மீனாட்சி அம்மாளை மனம் குளிர சந்தித்து அவட்ட மனவிட்டு பேசி நடந்ததெல்லாம் சொல்லி அந்த சொற்கரட்டை மீனாட்சிட்டையும் விடை வாங்கி கொண்டு குற்றாலம் போய் நம்ம சங்குமுக தீர்த்தம் ஆட வேணும் என்று சங்குமுக தீர்த்தம் ஆட போறோம் என்ற அட்டகாளிகள் சொல்லிவிட்டு அவ எங்க வரலானா மீனாட்சியிடம் விடைகள் வாங்கி மதுரை நகர் தானே விட்டு திருப்பரம் குன்றவாளி சேர்ந்து அவ வருவாளா அந்த திருப்பரம் குன்றத்துல திருமுருகனையும் பார்த்து விட்டு திருமங்கலம் வழியாக அவ கூட்டமிட்ட படையோட விருதுநகர் பாதை கூடி அவ விருப்பமோடு வருவாளா பயணமாகி எங்க வரலானா சாத்தூர் தான் கடந்து கோவில்பட்டி பாதை கூடி 4 டன் புதூர் தானே அவனால உடனே தான் கடந்து சிவிலை பேரி வழியாக சுற்றாறு தனை கடந்து கயத்தார் வழியாக கங்கை கொண்டா வருவாளா அவளோ கங்கை கொண்டா அவளோ கங்கை கொண்டான் தான் கடந்து குப்பகுறிச்சி பாதையாக அம்மா காளி 8 பேரும் பாலமட வழியாக தாமிரவரி நதி கடந்து பாளையங்கோட்டை வழியாக ஆழ்வார் திருநகர் தன்னை விட்டு புதுக்கோடி சத்திரம்மா அந்த ஊர் தன்னை விட்டு வள்ளி வாய்க்கால் தானே வந்து குளித்து அவ தானம் செய்து மாற்றுடை தான் கொடுத்து குறும்பு பாதையாக திருச்சீலர் பகவான அந்த செந்தில் அதிபதிய திருச்செந்தூர் தன்னடியில அவ சேர்ந்து அவ வருவாளா திருச்செந்தூரே கடலாதில அம்பிகையா அம்மா 8 பேரும் கடலில நீராடி நாளி கிணற்றில் அவா தானம் செய்து சங்குமுக தீர்த்தம் ஆடுவாளா இவ ஆடுவாளா அட்டகாளியர்கள் 8 பேரும் அப்படி தீர்த்தமாடி மாற்றுடுத்து அந்த திருச்செந்தூர்ல பொங்கும் கடல் திருச்செந்தூர் போய் தீர்த்தமாடி என் திருச்செந்தூர் செந்தில் அதிபதி முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் மத்தியானம் மதிய பூசை முருகப்பெருமானுக்கு நடக்கும் போது
இவன் மனங்குளிர பேசுவாளாம் அட்டே காளியர்கள் 8 பேரும் ஏ என் மகனே செந்தில் அதிபதி நாங்கள் அட்டகாளியர்கள் 8 பேரும் குடத்துக்குள் மாந்திரவாதியால் நாங்க தந்திரத்தால குடத்துக்குள்ள அடைபட்டோம். அடைபட்ட தோசை நீங்க சங்குமுகம் தீர்த்த ஆடை எண்ணி நாங்க சோழ தேசத்தை விட்டு தென்னாட்டுக்கு வாரோம். பாண்டிய நாடு வந்து சங்குமுகம் தீர்த்த ஆடுனா இங்க இருந்து நாங்க குற்றாலம் போறோம் அப்படின்னு சொல்லி அன்னை சுப்பிரமணிய கடவுளிடத்திலே செந்தில் அதிபதி இடத்திலே பேசிவிட்டு எங்கள் தோஷத்தை களைத்து விட்டு பிறகு உங்க அப்பா சிவபெருமான் குற்றாலநாதர் எங்க எங்களுக்கு இருப்பிடம் தாராரோ நாங்க அங்கே போய் தங்கி கிடுதோம் என்று சொல்லி அம்மா அட்டே காளியர்கள் 8 பேரும் பாண்டிய நாடுகவா போவோம் என்று எங்கதான் ஆகி வாரலானா குற்றாலம் போய் எங்க தோஷத்தை கழித்து விட்டு பிறகு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி உத்தரவு வாங்கி கொண்ட காளியர்கள் குற்றாலநாதர் உத்தரவுப்படி அவரிடம் நாங்கள் இருப்பதற்கு இடம் கேட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு நஞ்சை பிஞ்சைகள் எல்லாம் வாழ வைத்து வரம் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு என் அட்டகாளியர்கள் 8 பேரும் எங்க அம்மா வாரலானா குற்றாலம் வருவாளா பூசத்தாவா கழித்து விட்டு பிறகு உன் தகப்பனார் குத்தாலநாதரிடம் உத்தரவு பெற்று நாங்கள் இருந்த மக்களை காப்பாற்ற ஒரு இடம் கேட்டு குற்றாலநாத உத்தரவுப்படி அவரிடம் நாங்கள் இருப்பதற்கு இடம் கேட்டு இந்த இடத்தில் இருந்து கொண்டு எல்லா மக்களையும் கிராமத்தையும் நஞ்சை பிஞ்சை நோய் பிணிகள் வராமல் காத்து கொடுத்து வாழ்ந்து வருவோம் என்று தன் மகனாகிய செந்தில் முருகனிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்ட அட்டகாளி 8 பேர்களும் குற்றால நோக்கி பயணமாகி அவ கூடாரம் தண்டியில் பெரும்படை தன்னோடு வந்த தேவதைகளை எல்லாம் அழைத்து கொண்டு திருச்செந்தூர் தன்னை விட்டு அங்கிருந்து அம்மா புறப்பட்டு நல்லூர் குறும்பூர் வள்ளிவாய்க்கால் புதுக்குடி சத்திரம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் செய்திங்க நல்லூர் பாதை கோடி பாளையங்கோட்டை வழியாக குறுக்குத்துறை தன்னை விட்டு அந்த குறுக்குத்துறை அதில முருகனை கண்டு பேசி ஒப்பிடாதே அம்பிகையா அவ தாமிரவர்ணியில் தான செய்து மாற்றுடை தான் கொடுத்து திருநீற்று காப்பணிந்து அங்கிருந்து பயணமாகி நெல்லையாள் பதியதில நெல்லையப்பரும் சகோதரியாய காந்திமதி அம்மாள திருநெல்வேலியில வந்து வணங்கி மதிய பூசை நடக்கும் போது எதிர் சேவை செய்து அவர்களிடத்திலும் விடைபெற்று கொண்டு மனம் விட்டு பேசி அந்த நெல்லை அம்பலம் விட்டு மேற்கு முகமாக 4 கால் புறம் கடந்து 4 காபுரம் வழியாக பாளையங்கோட்டை பெருவழியா அபிஷேகப்பட்டணம் தான் கடந்து சீத பத்ம நல்லூர் விட்டு சித்தாறு கரைய விட்டு புதூர் விளக்கு விட்டு மாறாந்த விளக்கு விட்டு பெரும்பலி ஊத்து வழியாக ஆலங்கூடம் பாதை கோடி அத்தி ஊத்து தனை கடந்து காவூர் சத்தரமா ராமச்சந்திர பட்டணமா கடுவாய் கத்தி விளக்கு விட்டு அவ அழுத கண்ணீர் ஆறு விட்டு அந்த இரும்பு துண்டு பால விட்டு
எங்க எங்கே வாரானா அவ தென்காசி மாநகரத்தில அந்த காசி விஸ்வநாதரையும் அக்கா விசாலாட்சி அம்மாளோட அவகிட்ட வந்து அவகிட்டையும் கண்டு விவரமெல்லாம் பேசி நடந்ததெல்லாம் அட்டகாளி 8 பேரு சொல்லி விடை வாங்கி பெற்றுக்கொண்டு தென்காசி நகரை விட்டு மேக்கணிக்கு வாரா. யானைப்பால வழியாக மேலாகரம் அண்ணாகரம் சிந்தாமணி வழியாக அந்த பன்றி மாட நிலையை விட்டு காட்டால் பெருமாள் வீதியும் விட்டு அடிவொட்டி பாறை தான் கடந்து குற்றால நகரிலே வந்து அவ கூட வந்த தேவதைகள் படைகள் கூடாரம் அடைத்து குற்றாலத்திலே கூடாரம் அடைத்து தங்குகிறாள். மறுநாள் காலையில காளியர்கள் 8 பேரும் தேனருவி செம்பகாதேவி அருவி கரைகளெல்லாம் போய் தீர்த்தமாடி மாற்றுடைத்து தானம் செய்து வெண்பட்டு ஆடை அணிந்து நெற்றியிலே விபூதி பூசி கப்பரையும் திரிசூலமும் கையிலே வைத்துக் கொண்டு அந்த குற்றாலநாதர் குழல்வாய் மொழி குற்றாலநாதர் குழல்வாய் மொழி 5 பேருக்கும் ஒன்றாக அந்த குற்றால தலமதியில அரிய பூசை நடக்கும் போதே இந்த அட்டகாளி 8 பேரும் எதிர் சேவை தானே சென்று வணங்கி வருவாளா நமஸ்காரம் செய்வாளா. அட்டே காளியர்கள் 8 பேரும் அவ கூட வந்த தேவதைகள் கும்பிட்டுத்தான் வணங்குவாரா. காளியர்களை கைலாச விட்டு நீங்கள் பூலோகம் வந்த காரியம் என்ன? காரியம் என்னவென்று குத்தாலநாதர் காளியரிடம் கேட்க சோழ நாட்டிலிருந்து நாங்க வந்தோம். அதற்கு காளியர்கள் 8 பேரும் சொல்லுகிறார்கள், நாங்க சோழ நாட்டிலிருந்து வந்தோம். சோழராஜன் எங்களுக்கும் எங்கள் கூட்டு படைகளுக்கும் நிலையம் போட்டு ஓட்டு கொடை கொடுத்தார். எங்களை வணங்காத காரணத்தினால மேனாடு தேசம் வந்தோம். 12 வருஷம் எங்களை நினைக்கல வணங்கல. அவங்க பட்டணத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டோம். அதனால புறப்பட்டு சங்குமுக தீர்த்த கடத்துக்கள் அடைபட்ட தோசத்தை தீர்க்க திருச்செந்தூர் போய் செந்தில் அதிபதியை பார்த்து அப்படியே நாங்க மேக்கணிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே அதன் மூலமாக எங்கள் 8 காளியர்களையும் மந்திரமாக செப்புக்குடத்தின் மூலமாக எங்கள் 8 பேர்களையும் புதைத்த இடத்தில் ஒரு வேப்ப மரம் வளர்ந்தது. அப்போது பக்கத்து ஊரான ராமநாதபுரத்தில் உள்ள கருப்பை செட்டி மூக்கஞ்செட்டி ஆகிய 2 பேரும் கப்பல் வியாபாரம் செய்ய மரவெட்ட வந்தாங்க. அவங்களால நாங்க தென்பட்டோம். தென்பட்டு அவர்களுக்கு மோட்சம் அளித்து விட்டு குடத்தில் நாங்கள் அடைபட்ட தோஷத்தை தீர்ப்பதற்காக வந்தோம் என்று எங்க அம்மாளான அட்டகாளிகள் 8 பேர்களும் படைகளோடு வந்திருக்கிறோம் என்று ஒரு இடத்தை நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும். குத்தாலநாட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுதான். உங்களை தேடி வந்தோம் என்று சொன்ன உடனே ஒரு நல்ல இடம் எங்களுக்கு சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னா குற்றாலநாதர் வணங்கி கேட்டார் காளியர்கள், குற்றாலநாதர் நீங்கள் எந்த திசையில் போய் இருக்க வேணும்னு விரும்புதிய என்று கேட்டார். காளியர்கள் எங்கள் 8 பேர்களுக்கும் எங்கள் கூட வந்த தகுந்த இடம் திசையில் வேண்டும், தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் என்றுதான் மறுபடியும் பேசுகிறார்கள். 8 பேர்களும் குற்றாலநாதரிடம் கேட்டார்கள். அதற்கு குற்றாலநாதர் நீங்கள் இருப்பதற்கு தகுந்த இடம் கீழ் திசை இருக்கிறது. குற்றாலநாதர் சொல்லுகிறார், இருந்து கிழக்கு கீழ் திசையில கரம்பேதி என்னும் களக்குடி என்று ஒரு கிராமம் உள்ளது. அங்கு ஆயத்த ஊரில் ஆயர்குலமான கோகுலத்தார் வம்சம் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஊரில் போய் முக்கியமான புள்ளி மாலை கோனார், முப்பாங்கோனார், ஈஸ்வர கோனார் அவர்களிடத்தில் போய் நீங்கள் நிலையம் கேட்டால் உடனே
வேண்டிய கொடைகள்லாம் செய்வார்கள். நிலையம் போட்டு ஊட்டு கொடை கொடுத்து உங்களை வணங்குவார்கள் என்று குற்றாலநாதரிடம் அட்டகாளி 8 பேர்களும் அந்த குற்றாலநாதர் சொன்னவுடனே காளியர்கள் புறப்பட்ட ஆயத்தமாகி இப்படி 8 பேரும் ஒன்றாக சேர்ந்து கூடி குற்றாலநாதர்கள் காளியர்கள் 8 பேர்களை விளைத்து நீங்கள் கரம்பேதி போய் அங்கு உங்கள் கோபதாபங்களை அடக்கி கொண்டு எல்லா மக்களையும் பவுசோடு பாதுகாத்து இருந்து பாருங்கள் என்று விபூதி கொடுத்து கூறி அட்டகாளிகள் 8 பேர்களையும் அவர்களோடு கூட்டமிட்ட படைகள் தெய்வத்தை அழைத்து கொண்டு அட்டகாளி 8 பேரும் இங்கே நாம போவோம் என்று எகியாவ வாராள இங்க எங்க வாராளான அந்த வழி தன்னை விட்டு குற்றாலநாதரிடம் விடை வாங்கி 8 பேரும் இங்க எங்க வாராளான இழப்ப நாடு போகும் என்று வெள்ளகால் பாதையாக தாயா தோப்பு தன்னை விட்டு அந்த தாயா தோப்பு தன்னை கடந்து ஏ மாயமா குறிச்சி பாதையாக வாராள 8 பேரும் பாதையாக அந்த மாயமாங்குறிச்சி பாதை கடந்து சிற்றாறு நதிக்கரை வழியாக நெட்டூர் தான் கடந்து அருணாசலேப்பேரி வழியாக சம்மங்குளம் ஊர் கடந்து சீதை குறிச்சி வழியாக சீதை துறைத்தான் தான் கடந்து மயிலாடும் பாற குயிலாடும் பாற என்ன பாறை மயிலாடும் பாறை குயிலாடும் பாறை கடந்து நம்பருமாள் தோப்பு விட்டு சருகுடையார் மேடு விட்டு இந்த கரம்பெதிமா ஊருக்குத்தான் பழகொடி தன்னாதில உத்தனம் பாறைக்குத்தான் வருவாளா வந்தேதொரு காளியர்கள் கரம்பேதி ஊர்ல உத்தனம் பாறையில அவ கூட வந்த தேவதைகளோட கூடாரம் அடைத்து அவ வீரடித்தா வீட்டு இருப்போம் எங்களை தலைமாளுக்கு கூடாரம்மா கடலடித்த தாய்க்கு வீட்டு இருப்போம் தங்க வர்ற கூடாரம்மா உத்தனம்பாறையில் வந்து கூடாரம் அடிச்சவ கூட்டமிட்ட படையோட தங்கியிருக்கா முப்படாதி அம்மா சந்தன மாறி உச்சினி மாகாளி துர்க்கை பார்வதி அவ படையோடு இருக்கும் போது இந்த கரம்பேதி களக்குடி மாநகரத்திலே முக்கியமான புள்ளி மாலை கோனார் முப்பாங்கோனார் ஈஸ்வரர் கோனார் ஆகியோர் அரமனையிலே இருக்கக்கூடிய நேரம் ஒரு நாள் இரவிலே அவங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் சாம நடு சாம சதிசாம வேலை கனவுல போய் தோன்றி நஞ்சு போட்ட நெஞ்சருக்கும் நடுச்சாம நேரத்துல பாடியர்கள் வந்து 5 வயது பிள்ளை போல அழகு பிராமண கைய போல கப்பரையும் திருப்பரம்பும் கையில விபூதியும் குலவசத்தோடு வைத்துக் கொண்டு மாலை கோனார் கனவிலே வந்து காளியர்கள் தோன்று கூறினார்கள். ஓ மாலை கோனாரே, உன்னுடைய கோட்டைக்கு வடபுறம் உள்ள நெறிஞ்சு முள்ள வெட்டி ஒதுக்கி அட்டகாளி 8 பேர்கள் கைலாசத்துல இப்படி வரத்தை வாங்கி நாங்க சோழராஜ மண்டலம் போய் அங்க கொடை வாங்கி மாந்திரவாதியால செப்பு கூடத்துக்குள்ள அடப்பட்டு கரம்பதிமா நகரத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, ராமநாதபுரத்துல வாழும் மூக்கஞ்செட்டி கருப்பு செட்டியால தென்பட்டு சங்குமுக தீர்த்தமாடி திருச்செந்தூர்ல இருந்து குற்றாலம் போய் குற்றாலநாதரிடம் விடை பெற்று நாங்க இங்க வந்திருக்கோம். அதனால நெருஞ்சு முள்ளே சுத்தி சிறைக்கு அங்க போய் பாருங்க, கப்பரையும் திருப்பரமும் திரிசூலும் பிச்சு பூ இருக்கும். அந்த இடத்துல எங்களுக்கு மண் குலைத்து பீடம் போட்டு நிலையம் போட்டு கூட்டு கூட கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்க உடனே
ஐயா மாலை கோனார், முப்பாங்கோனார், ஈஸ்வர கோனார், இப்படி சுத்தமுள்ள சூழத்தார்கள் அனைவர்களும் அத்தனை பேர்களும் ஒன்றாக கூடி அந்த நெருஞ்சி முள்ள சுத்திச்சரிக்கு ஊருக்கு வடபுறத்தில் தலத்தா முப்புடாதி அம்பிகையா முப்புடாதிக்கும் அவளுக்கு வடபுறத்தில் சண்டையான மாரியம்மா முப்பிடாதி அம்பிகையா துர்க்கையா பார்வதியா அவ கூட வந்த தேவதைக்கு கூட்டு போட தானே போட ஈடமாது போடுவாரா அப்பா கோணாரும் ஈஸ்வர கோணாரும் மாலை கோணார் ஒன்று கோடி வடக்கு கோட்டை தன்னாதிகள வடக்கு பூரம் அதிகள இந்த காளியர்கள் 8 பேருக்கும் அழகாக பீடம் போட்டு நம்ம பீடம் போட்டு விடுத்த அழகு குடையதுதான் கொடுத்து வர பீடம் போட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.